சென்னையில் அனைத்து பணிமனைகளிலும் போக்குவரத்து ஊழியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஓய்வூதிய தொகையை வழங்குதல் உள்பட 13 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்த போராட்டம் நடைபெற்றது. 18 தேதியாகியும் இந்த மாத பென்ஷன் என்பது ஓய்வு பெற்ற 65,000 தொழிலாளர்களுக்கு வழங்கப்படவில்லை. விழுப்புரம் அரசு போக்குவரத்து தலைமை அலுவலகத்தை முற்றுகையிட்டு 150க்கும் மேற்பட்ட ஓய்வூதியதாரர்கள் 2வது நாளாக காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். இன்று காலை அவர்களுக்கு ஆதரவாக போக்குவரத்து ஊழியர்களும் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பேருந்துகள் இயக்கப்படவில்லை. இதனால் பயணிகள் அதிகாலையில் அவதிக்குள்ளாயினர். இதுவரைக்கும் பென்ஷன் கிடைக்காம இந்த பென்ஷனை எதிர்பார்த்து எல்லாம் வயசானவங்க எல்லாம் வந்து காத்து நின்று கொசுக்கடியில் 3வது நாளாக அங்கே காத்து நிற்கிறோம். சிவகங்கையிலும் அரசு போக்குவரத்து கழக தலைமை அலுவலகங்கள் முன்பாக போராட்டம் நடைபெற்றது. அப்போது அவர்கள் போக்குவரத்து நிர்வாகத்தை கண்டித்து முழக்கங்களை எழுப்பினர். நெல்லையிலும் ஓய்வூதியம் வழங்காததை கண்டித்து நெல்லை போக்குவரத்து தொழிலாளர்கள் அதிகாலை முதல் பணிமனை முன்பு அமர்ந்து பேருந்தை எடுக்க விடாமல் போராட்டம் நடத்தினர். தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் நடைபெற்ற இந்த போராட்டம் காரணமாக அதிகாலையில் பணிக்கு செல்வோர், அவசர வேலையாக வெளியில் புறப்பட்டவர்கள் கடும் அவதிக்காளாகினர். நீண்ட நேரம் காத்திருந்தும் பேருந்துகள் இயக்கப்படாததால் கடும் அதிருப்தியுடன் கிடைத்த வாகனங்களில் அவர்கள் புறப்பட்டு சென்றனர்.